அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வருஷம் 2025ல் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் பொங்கல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கேம் சேஞ்சர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல்னாலே ஒரு நல்ல ஒரு குதூகலமான பண்டிகை. ஏன்னா ஒரு 5-6 நாள் லீவு கிடைக்கும். அதனால் அது இப்போ என்ன படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பொங்கல் நேற்றுக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அதாவது வெள்ளிக்கிழமை. ஏன்னா படங்கள்லாம் இப்போ ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 வெர்ஷன்லேயும் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா 400 கோடி பட்ஜெட்டு, இந்திய அளவில் திரைப்பட உலகில் கேம் சேஞ்சர் அறியப்படுற ஒரு மாற்றங்களை பிரம்மாண்டத்தை கொண்டு வந்த முதல் பிரம்மாண்ட படங்களை எடுக்க ஆரம்பித்த இயக்குனர் சங்கர் அவர்களோட படம். ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட RRR படத்தோட ஹீரோ ராம் சரண் 2 பேரும் இணையிறாங்க. அது இல்லாமல் சங்கர் அவர்களோட டைரக்ட் தெலுங்கு படம். இந்த படம் வந்து தமிழில் இப்போ டப்பிங்கில் தான் வந்திருக்கு, ஹிந்திலையும் டப்பிங்கில் தான் வந்திருக்கு. ஸோ டைரக்ட் தெலுங்கு படமாக முதல் படம் அவருக்கு. இந்த படம் இந்தியன் 2 ஒரு செட்பேக் அப்புறம் இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு எதிர்பார்ப்பும் அதிகமாச்சு. ஏன்னா இந்த இந்தியன் 2 ஷூட்டிங் அப்போவே கேம் சேஞ்சருக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உருவாக்குச்சு இந்த படம். அது இல்லாமல் பீட்சா படம் மூலம் கவர்மெண்ட் சூப்பர் ஸ்டார் அவருக்கு வச்சு படம் இயக்கியிருக்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இந்த கதையை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு எதிர்பார்ப்புக்கு அதிகமாக்குச்சு. கிட்டத்தட்ட முதல்வன் படம் வரும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதை அவரை மனசில் வச்சுட்டு தான் சங்கர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பாணியில் இந்த படத்தையும் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாருக்கு சூட் ஆகிற மாதிரியான அந்த ராம் சரண் கேரக்டரை வந்து எழுதியிருப்பாரோன்னு தோணக்கூடிய அளவில் இந்த படமும் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்கா, எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேணாமான்றத முழு ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள் கால் எடுத்துங்க. இந்த படம் வந்து US 16 தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் படம் ரொம்பவும் வயலன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இருந்தாலும் 16+ முதல்ல நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கால் எடுத்துங்க. 16+ அது கீழே இருக்கவங்க கூட்டு போகலாமான்ட்டு. மற்றபடி இந்த படத்தோட டீட்டெயிலான நுணுக்கமான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நம்ம ரிவ்யூவில் போகலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ராம் சரண் வந்து IPS படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரோட லவ்வராக இருக்க கே ராத்வானி வந்து காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, IPSனால் உனக்கு எனக்கு பிடிக்காது, ஏன்னா கோவம் அதிகமாக இருக்கும், கேரக்டருக்கு செட் ஆகாது, அதனால் IAS படின்னு சொல்லி அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் IPS முடிச்சுட்டு திரும்ப ஒரு வருஷம் ட்ரை பண்ணி IAS ஆகிட்டு விசாகப்பட்டினத்துக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டாகவும் கலெக்டராகவும் சேம் டைம் வந்து வராரு ராம் சரண். அப்போ வந்து ஒரு கரண்ட்டில் வந்து முதலமைச்சராக இருக்கவர் தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த ஊருக்கு. அவரோட 2 பசங்க தான் எஸ் சூர்யாவும் ஜெயராம் அவர்களும். ஜெயராம் அண்ணன், எஸ் சூர்யா தம்பி 2 பேரும் அவரோட அமைச்சரவையில் மினிஸ்டர் இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு கெட்ட கனவு வந்து முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் வந்த அப்புறம் ஒரு பொதுக்குழு கூட்டி பொதுவான மீட்டிங் போட்டு மக்கள் முன்னாடி சொல்லுவார், இனி வந்து எங்கள் ஆட்சியில் நல்ல ஆட்சி நடக்கும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எஸ் சூர்யா வந்து அவங்க அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். அவருக்கும் ராம் சரண் கலெக்டராக இருப்பார். அவருக்கும் ஒரு மோதல் வந்துடுது. இந்த மோதலுக்கு அப்புறம் பெரிய அளவில் முதலமைச்சர் ஆகணும் ட்ரை பண்ணுவார் எஸ் சூர்யா. ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். 2 பேருக்கும் பெரிய ஒரு டக் ஆஃப் வர அளவுக்கு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா ராம் சரண் எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அமைச்சராக இருக்க எஸ் சூர்யாவோட மோதி பார்ப்பார். ஸோ 2 பேருக்கு இடையான அந்த சண்டையில் வந்து யார் ஜெயிச்சா, எஸ் சூர்யா வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணும் கனவில் இருப்பார். அவர் முதலமைச்சர் ஆனாரா இல்லையா, ராம் சரண் வந்து அவரோட ஆக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவர் பாதிக்கப்பட்டாரா இல்லையான்றத நம்ம ஏற்கனவே முதல்வன் படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பாணியில் விறுவிறுப்பாக கொண்டு போய் முடிச்சிருக்கதான் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் உள்ள முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா ராம் சரண் தான். அவர் வந்து நல்லா ஃபிட்டாகவே இருக்கார். ஸ்டார்டிங்கில் அந்த ஆக்ஷன் வந்து இந்த ஹெலிகாப்டர் ஃபைட்டே நல்லாவே இருக்குது. நம்பக்கூடிய அளவில் அவரோட ஆக்ஷன் அதிலே ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. படம் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த விறுவிறுப்பு கூட்டி விடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃபைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது படம். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு ஃபைட் வர மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் டான்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. சில சென்டிமெண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சென்டிமெண்ட்டும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ் மூமெண்ட்ஸ், அவரோட வாக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் அவரோட ஸ்டைலில் நல்லாவே ஸ்வாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஸ்வாக் நல்லாவே இருக்குது. ராம் சரணுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஒரு படத்தை வந்து ஒன் மேனாக வந்து தாங்கி பிடிச்சிருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவில் அவரோட கேரக்டருக்கு நல்லா எழுதப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரேம்லேயும் வராரு. ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு தெலுங்கு ரசிகர்கள் பிடிச்ச மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ எலிமெண்ட்ஸு படத்தில் நிறைய ஃபேக்டர்ஸு, அந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ்லாம் படத்தில்
ஒரு ஜிமிக்ஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு வாய் பிளந்த ஆண் பார்க்கக்கூடிய அளவு மூமெண்ட்ஸ்லாம் அவருக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அவருக்கு நல்லா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் நல்லாவே அவர் உணர்ந்து நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப நாள் இந்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து நல்லாவே நடிச்சிருக்காரு. அது வெயிட் ஃபார் ஒர்த்துன்னு சொல்லக்கூடிய அளவு நல்லா வந்திருக்கு. அதுக்கடுத்து படத்தில் முக்கியமான கேரக்டரில் எஸ் ஜே சூர்யா. நமக்கே தெரியும் அவர் வந்து எந்த கேரக்டர் பண்ணாலும் பண்ணி பல்ல எடுப்பார். இப்போ எந்த படம்னாலும் இந்த படத்துக்கு நல்லா ஹைப் கூடணும்னா கூப்பிடுங்க எஸ் ஜே சூர்யான்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல நடிப்பு கொடுத்துட்டு படத்தையும் ஓரளவுக்கு மினிமம் கேரக்டர் கொண்டு போகிற அளவுக்கு பண்ணக்கூடியவர் தான் எஸ் ஜே சூர்யா. இந்த படத்துலையும் வில்லன் கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. எஃபெக்டிவாக நல்லா அந்த ஒரு அவருக்கும் ராம் சரணுக்கும் வர அந்த ஒரு ஃபைட் மூமெண்ட்ஸு, அவருக்கும் அவங்க அப்பா வர ஸ்ரீகாந்த் கேரக்டருக்கும் வர டக்காப்பாரு அதெல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவில் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். காமெடிக்கு வந்து ஜெயராம் வந்து அவர் காமெடி நல்லா ஈடுபடுது. அது இல்லாமல் சுனிலும் காமெடி அவர் பங்குக்கு ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சுனில் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். ஏன்னா ஒரு டவாலி மாதிரி கேரக்டர் வராரு. ஒரு சைடு சத்யான்ற கேரக்டர் வந்து கொஞ்சம் காமிக்கலாக பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நார்மலாக இருந்தாவே ஒன்றும் இதாகிருக்குன்ற அளவில் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் ஆச்சரியம் ஏற்படுத்தினது வந்து நடிகை அஞ்சலி. அவங்களுக்கு இது கம்பேக் மூவியாக அமைஞ்சிருக்கலாம்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இன்ட்ரடக்ஷனில் வரும்போது அவங்க மேக்கப்லாம் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சங்கர் அவர்கள் படங்கள்லேயே வர அந்த ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள் இந்த படத்துலேயே நிறைஞ்சிருக்கு. அதுக்கு அஞ்சலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதை உணர்ந்து அவங்க வர சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது படத்தில். எலிவேட் பண்ணுது படத்தை. அவங்களும் ராம் சரணும் அந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நல்லாவே அவங்க கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்களும் நல்லா கவனித்திருக்காங்க. காமெடிக்காக பிரம்மானந்தம், வெண்ணிலா கிஷோர், சத்யான்னு ஏகப்பட்ட நடிகர்கள் எல்லாம் ஒரு சீன் 2 சீன் தான் வந்துட்டு போகிறாங்க. அது இல்லாமல் நல்ல குணச்சித்திர நடிகர் அறியப்படுற சமுத்திரக்கனிக்கும் ரொம்பவும் கேரக்டருக்கு டைலாக்லாம் அவ்வளோ இல்லை. 2, 3 சீன் தான் வராரு. அது இல்லாமல் சுபலேகா சுதாகருக்கு ஒரு சீன் 2 சீனில் தான் டைலாகே இருக்குது. ஸ்ரீகாந்த் ஒரு கேரக்டர் நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் கேரக்டரை ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். படத்தில் எல்லார் காஸ்டிங்கும் நல்லா இருக்குது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் தமன் மியூசிக்கில் பாடல்கள்லாம் கேட்கக்கூடிய அளவில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பிஜிஎம் வேறு லெவல் பண்ணி படத்தில் எடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த ஜென்டில்மேன் அப்புறம் முதல்வன் படத்தில் அந்த முதல்வர் பதவி இருக்கும்போது அர்ஜுன் அவர்கள் வரும்போது ஒரு பீட் வரும். அந்த மாதிரியான பீட்லாம் கொஞ்சம் இடத்துல கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு அந்த படத்துக்கு தேவையான பிஜிஎம் வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஓரளவு அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பங்களிப்பு நல்லாவே இருக்குது பிஜிஎம்மில். தமன் அவர்கள் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் நல்லா இருக்குது. படத்தில் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த ட்ரெயினில் வந்து அந்த ட்ராக்கை வந்து கயிறை கட் பண்ணுற சீன்லாம் நல்லா ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து திரு தான் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தில் பிரம்மாண்டத்துக்கு சங்கர் படங்கள் எப்படி பிரம்மாண்டம் வருமோ அதே மாதிரி படம் இது. அதில் கலர்ஃபுல்லான பல காட்சிகள்லாம் இருக்குது படத்தில். நம்மளே தேட்டரில் வாவ் ஃபேக்டர் மாதிரி வாய் படம் பார்க்கக்கூடிய அளவில் நல்ல கலர்ஃபுல்லான காட்சிகள்லாம் இருக்குது. அது வந்து நல்லாவே கேமராவில் படம் பிடிச்சி கொண்டாந்துருக்காரு. லாங் ஷாட்டு, ட்ரோன் ஷாட் எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் படத்தில் ஹீரோயினை வந்து கேஆர் அத்வானி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு நார்மலான ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு நடிக்க ஸ்கோப் உள்ள படம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா படத்தில் அவ்வளோதான் ஸ்கோப்பு. அதை அவங்க உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் அவங்க மைனஸ் சைடில் ஆனால் இருக்குது என்னென்னா இதே மாதிரியான கதைகள் தான் கிட்டத்தட்ட முதல்வன் அதுலேயே இதே மாதிரி தான் வரும். சாமானியனாக இருப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட முதலமைச்சர் ரேஞ்சுக்கு போயிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் முதல்வராக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துக்கு அட்டாக்கு ஒரு அரசியல்வாதியால் ஒரு அட்டாக் மாதிரியான கதைகளை தான் இதுவும். நம்ம ஏற்கனவே 90s கிட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் 80s கிட்ஸ் அந்த இந்த படம் முதல்வன் பார்த்தவங்க இந்த படம் வந்து பல காட்சிகள் அதுவும் ஒத்து போகிறத நம்ம மறக்க முடியல. அது இல்லாமல் படத்தில் வந்து இந்த குரூப் டான்ஸர்ஸை வச்சு அந்த மாதிரி டான்ஸு இந்த பழைய 90ஸ்ல பார்த்த சங்கர் அவர்கள் படம் மாதிரியே இருக்க சீன்லாம் தவிர்த்துருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து ரிப்பீட்டடாக அந்த 2 பேருக்குள்ள மோதல்களே காமிச்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் சங்கர் அவர்கள் படங்களுக்கே வர மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டு இன்னொரு காமெடியெல்லாம் நல்லா அதிகப்படுத்தியிருக்காங்க. காமெடி ஏகப்பட்ட ஸ்கோப் இருந்தும் அதை வந்து தவற விட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்வன் படத்தில் மணிவண்ணன் அவர்கள் பண்ண மாதிரியான கேரக்டர்லாம் இதில் சுனில் அவர்களும் கிட்டத்தட்ட வராரு. அவரு கூடவே முதல்வர் கூடவே இருக்க மாதிரி கேரக்டர் அவர் கேரக்டர் நல்லா எழுதிருக்கலாம் சுனில் அவர் கேரக்டர். இல்லைன்னா பிரம்மானந்தா அவர்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். நிறைய சீன்ஸ் வச்சிருக்கலாம். படத்தில் இருக்காரு. அதை கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்த முதல்வன் படம் வரதை தவிர்க்க முடியல. மற்றபடி இன்னும் கொஞ்சம் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஏன்னா இந்த லஞ்சம் பிரச்சனைகள்லாம் நம்ம ஏற்கனவே ஜென்டில்மேன், அந்நியன் இந்த மாதிரியான முதல்வன் இந்த மாதிரியான படங்கள்லேயே பார்த்துட்டோம். ஸோ அது மாதிரி வேறு ஜோனர்ஸில் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு இயக்குனர் தான் சங்கர் அவர்கள். இருந்தாலும் இந்த படம் இந்தியன் 2க்கு விட இந்த படம் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக விரும்ப போகுது. செகண்ட் ஹாஃப்லேயும் பல ட்விஸ்ட்டுகளை வச்சு படத்தை வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ சங்கர் அவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கம்பேக் படம் தான். இனி வருங்கால படங்களில் வந்து சின்ன சின்ன 90s விஷயங்கள்லாம் வந்து விட்டுட்டு ஓரளவு கதைக்காலத்துக்கு திரைக்கதை இன்னும் ஸ்பீடப் பண்ணிட்டா
பழைய சங்கர் அவர்கள் பார்க்கலாம். பிரம்மாண்ட சங்கர் அவர்கள் இப்படி வந்து எந்திரன் மாதிரியான படங்கள், அப்புறம் முதல்வன், ஜென்டில்மேன், காதலன் படங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் இந்திய அளவுல இன்னைக்கு கொண்டாடப்படுதோ, அந்த மாரி கொண்டாடக்கூடிய வரிசைகள்ல வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்த படக்குழுவும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம், வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்த ஒரு தரமான படங்கள். தியேட்டர்கள்ல மொத்தமா இது எப்படி இருக்குன்னா, தியேட்டர்ல கண்டிப்பா ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். படத்துல ஏற்கனவே சொன்ன மாரி சில வன்முறை காட்சிகள்லாம் யுஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. மத்தபடி இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா, ஜீன்ஸ் படம் மாரி ப படத்துல வந்து பணத்த தனியா செலவு பண்ணி 400 கோடி செலவு பண்ணி பல கலர்ஃபுல் சீன்ஸ்லாம் இருக்கு. சங்கர் அவர்கள் படங்களுக்கே வரும் இந்த மாரியான கலர்ஃபுல் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது தியேட்டர்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்கும். படம் எந்த அளவுலயும் போர் அடிக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு படம். ஸோ படம் பார்க்கலாமா வேணாமான்னு கால நீங்க எடுத்துங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா, இது தியேட்ரிக்கல் மெட்டீரியல். அந்த மாரி பிரம்மாண்ட படம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் படம் இந்த படம். ஸோ இந்த படத்த கொண்டாடணும்னா, நீங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நம்ம சைட்லேருந்து விமர்சனம் இதான். ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியா அமையட்டும்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டு, பல படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகுது. வணங்கான் இந்த மாதிரியான படங்களும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேசிப்பாயா வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்படி பல தமிழ் பல மொழி படங்களும் இறங்க போகுது. ஸோ பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் முக்கியம். வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.